ஜனவரி பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. நெத்தன்யாகுவுக்கு எதிராக 47% மக்கள். ஆட்சி கவிழ்ப்பு அச்சத்தில் இஸ்ரேல் பிரதமர். எங்கே தனது அரசாங்கம் கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை பிரதமர் நெத்தன்யாகு ஏற்கவில்லை என 47% இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர். சேனல் 12 நடத்திய கருத்து கணிப்பில் 43% பேர் ஹமாஸின் பிடிவாதமே முக்கிய காரணம் என்றும் 10% பேர் ஒப்பந்தம் முடிவாவதற்கான காரணம் குறித்து உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். நெத்தன்யாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் தற்போது விவாதிக்கப்படும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டால் அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். காசாவில் மீதமுள்ள 100 பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இது ஹமாஸுக்கு காசாவின் அதிகாரத்தை வழங்கக்கூடியது என்பதால் நெத்தன்யாகு இந்த பரிமாற்றத்தை நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் எண்ணெய் வளத்தை குறிவைக்கும் துருக்கி. நாட்டை புனரமைக்கவும் சிரியாவுக்கு உதவிக்கரம். சிரியாவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க உதவ விரும்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் புனரமைக்க ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் துருக்கி செயல்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவின் மின்சார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை துருக்கி அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக துருக்கி எரிசக்தி அமைச்சர் அல் பாரஸ்லான் பைரக்டர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் புனரமைப்புக்கு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனா ஈரான் தீவிர ஆலோசனை. அமெரிக்காவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. சீனா சென்றுள்ள ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி அணுசக்தி மீதான புதிய நிபந்தனைகள் மற்றும் 2025ஆம் ஆண்டில் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குறிப்பாக பொருளாதார ரீதியிலான புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனா ஈரானின் முக்கிய வர்த்தக பங்காளியாக உள்ளது மற்றும் இரு நாடுகளும் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளால் விதிக்கப்பட்ட பல்வேறு அளவிலான சட்டவிரோத தடைகளை எதிர்கொள்கின்றன. இந்த சந்திப்பு அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்து. ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் 67 பயணிகளுடன் பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகருக்கு சென்றபோது அண்டை நாடான கஜகஸ்தானின் அக்தாவ் நகரின் விமான நிலையத்திற்கு 3 கிலோமீட்டர் முன்பாக தரையில் மோதி வெடித்து சிதறியது. இதில் 38 பயணிகள் பலியாகினர். 29 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டனர். விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பாக உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்யாவிற்கு தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ளன. அதனால் ரஷ்யா வான்பரப்பில் பறந்த அஜர்பைஜான் விமானத்தை உக்ரைன் ட்ரோன் என கருதி ரஷ்யாவின் வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏவி தவறுதலாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் விசாரணை முடிவதற்குள் ஊகங்களை பரப்ப வேண்டாம் என ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை எச்சரித்துள்ளது. குளிரில் உறையும் காசா குழந்தைகள். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் வேதனை. காசாவில் தற்போது நிலவி வரும் கடும் குளிருக்கு மத்தியில் வீடுகள் இல்லாமல் குழந்தைகள் குளிரில் உறைந்து மரணிப்பதாக பிலிப் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் பிலிப் லாசரினி வேதனை தெரிவித்துள்ளார். அதேபோல் காசா மக்களுக்காக தேவையான உணவில் 1/3 பங்கை மட்டுமே வழங்க முடிவதாகவும் அதற்கான ட்ரக்குகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவதாகவும் ஐநா உலக உணவு திட்டக்குழு தெரிவித்துள்ளது. ஏவுகணை தாக்குதலில் இறங்கிய காசா. இஸ்ரேல் எல்லையில் எதிரொலித்த சைரன்கள். வடக்கு காசா பகுதியில் இருந்து வந்த ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் எல்லையில் உள்ள குடியிருப்புகள் முழுவதும் சைரன்கள் அலறின. காசாவில் இருந்து பாய்ந்து வந்த ஏவுகணை ஸ்டெரோட்டின் திறந்த வெளிப்பகுதியில் வெடித்து சிதறியதால் உயிர் சேதமோ அல்லது மற்ற சேதங்களோ ஏற்படவில்லை என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது. இனிதான் ஆட்டம் ஆரம்பம். இஸ்ரேலுக்கு சவால் விட்ட ஏமன். காசா மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் மட்டுமே ஏமன் தனது தாக்குதலை நிறுத்தும் என ஹவுதி இயக்கத்தின் துணைத் தலைவர் நசர் அல்தின் அமர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹவுதிகள் ஒருபோதும் காசாவை கைவிட மாட்டோம் என்றும் இனி எங்களுடைய தாக்குதல் அதிகரிக்குமோ தவிர ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என இஸ்ரேலை எச்சரித்துள்ளார்.
வெள்ளிக்கிழமை மாலை ஏமன் தலைநகர் சனாவை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலை அடுத்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆனால் செப்டம்பர் பூங்காவை குறிவைத்து அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டு வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பில்லை என இஸ்ரேல் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏமன் ஹவுதி படைக்கு எதிராக புதிய போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வியாழக்கிழமை தனது ஆக்கிரமிப்பு படையிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏமன் ஹவுதி படைக்கு எதிரான போர் தொடங்குவதாகவும் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் என சபதம் செய்துள்ளதாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு காசாவில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதற்கு எதிராக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது ஏமன் ஹவுதி படை தினமும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையம், துறைமுகம், மின் நிலையங்கள் என பொதுமக்களுக்கான கட்டமைப்புகளை கொடூர தாக்குதல் நடத்தி அழித்து வருகிறது. இஸ்ரேலில் முதல் முறையாக தாட் சோதனை. இஸ்ரேலில் அமெரிக்காவால் நிறுவப்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான தாட் எனப்படும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் முதன்முறையாக ஏமனிலிருந்து பாய்ந்து வந்த பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறித்து அழித்துள்ளது. ஏமன் ஏவுகணைக்கு எதிராக தாட் அமைப்பு இடைமறித்து தாக்கும் ஏவுகணையை ஏவும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கமல் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலால் வடக்கு காசாவில் செயல்பாட்டில் இருந்த கடைசி மருத்துவமனையின் சேவையும் நின்று போனதாகவும் மருத்துவமனையின் முக்கிய துறைகள் தீக்கிரையானதாகவும் உலக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த ஈவு இரக்கமற்ற செயலை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனம். சர்வதேச அமைப்புகளையும் சாடிய ஈரான். கமல் அத்வான் மருத்துவமனைக்கு தீ வைத்தது இஸ்ரேல் இராணுவத்தின் போர் குற்றம் என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. இது இஸ்ரேல் இராணுவத்தின் காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பு என்றும் போர் குற்றம், மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கான உதாரணம் என்றும் தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள சுகாதார அமைப்பை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கத்துடனேயே கடைசியாக செயல்பாட்டில் இருந்த மருத்துவமனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அழித்துள்ளதாக ஈரான் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை கண்டித்துள்ளார். கணவரின் ஊழல் வழக்கில் சாட்சிகளை துன்புறுத்திய சாரா நெத்தன்யாகு. இஸ்ரேல் பிரதமரின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான ஊழல் வழக்கிற்கு காரணமாக அரசியல் எதிரிகளை துன்புறுத்தியதாக அவரது மனைவி சாரா நெத்தன்யாகு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சாரா நெத்தன்யாகுவை விசாரிக்க கோரி இஸ்ரேலிய அட்டர்னி ஜெனரல் கலி பக்ரவ் மியாரா உத்தரவிட்டுள்ளார். அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறும் விசாரணையில் முக்கியமான சாட்சியான ஹடாஸ்கிலினை மிரட்டுவதற்கும் முன்னாள் நெத்தன்யாகு உதவியாளருக்கு சாரா நெத்தன்யாகு அறிவுறுத்திய வாட்ஸ்அப் செய்திகள் ஊப்டாவின் அறிக்கை மூலம் வெளியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு சிரியா எதிரி கிடையாது என டமாஸ்கஸின் புதிய கவர்னர் மகேர் மர்வன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் எங்களுக்கு இஸ்ரேலுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ள அவர், சிரியாவின் புதிய நிர்வாகம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அல்லது வேறு எந்த நாட்டின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் எதிலும் தலையிட விரும்பவில்லை என கூறியுள்ளார். சிரியா மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் கோலன் குன்று ஆக்கிரமிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சிரியாவில் உள்ள சில பிரிவுகளை பார்த்து அஞ்சியதால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார்.